இளைய தலைமுறைகள், மாணவர்கள் ஒரு மகத்தான மனிதரை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்களை போற்றாத நாட்டில் அறிஞர்கள் தோன்ற மாட்டார்கள். கலைஞர்களை பாராட்டாத தேசத்தில் கலைஞர்கள் தோன்ற மாட்டார்கள். அதே நேரத்தில் வெகுஜன மக்களும் ஊடகங்களும் ஊதி பெருக்குகிற மனிதர்கள்தான் சாதனையாளர்கள் என்று கருதி விடாதீர்கள். நமக்கு தெரியாமல் மேடைக்கு கீழே, திரைக்கு பின்னால், ஊடக வெளிச்சத்திற்கு பின்னால் நம்முடைய ஊரில், நம்முடைய மாவட்டத்தில் எத்தனையோ மகத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள். வேரில் பழுத்த பலா என்பதைப் போல கீரைகள், வாழைப்பழம் போன்றவை, நெல்லிக்காய் போன்றவை, கருவேப்பிலை போன்றவை விலை குறைவாக இருக்கிறது என்பதால் அதனுடைய மகத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அதைப்போல சென்னையில் ஒரு நாள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தியத்தேவன் அவர்களுடைய பேச்சை கேட்டேன். அவருடைய அருமையான தங்குதடையற்ற நீரோட்டம் போன்ற பேச்சு, தனித்தமிழில் ஆங்கில சொற்களை கலக்காமல், சமஸ்கிருத சொற்களை கலக்காமல் அற்புதமாக அரசியலை பேசினார். பிறகு ஒரு முறை அவருடைய பேச்சை கேட்டேன். பிறகு அவரை பற்றி விசாரித்த பொழுது கடைசியில் அவர் என்னுடைய ஊருக்கு பக்கத்து ஊர்காரர் என்று தெரிந்தது. அதைவிட மகிழ்ச்சி என்னவென்றால், அவருடைய தந்தையார் சமையல் அரசாக இருந்தார். ஆம், அவர் ஒரு உணவு விடுதி நடத்தி கொண்டிருந்தார் சமையல்காரராக. அவருடைய மகன் சாதனை சரித்திரம் படைத்த சொல்லரசாக, எழுத்தரசராக, சொல்லரசராக உலா வருவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தில் சுற்றி சுழன்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று வருகிறார். அரசியலை பற்றியும், இலக்கியத்தை பற்றியும், சமுதாயத்தை பற்றியும் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி வருகிறார். மறுமலர்ச்சி திமுகவின் அதிகாரப்பூர்வமான பத்திரிகையான சங்கொலியில் ஆரம்ப காலத்திலிருந்து 25 ஆண்டுகள் கட்டுரைகள் எழுதி வருகிறார். 50 ஆண்டுகளாக அவருடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. அவருடைய இந்த வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள், கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், துன்பங்கள், அதையெல்லாம் மீறி வாகை சூடிய வந்தியத்தேவனை வணங்குகிறோம், போற்றுகிறோம். நன்றி.